அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டம் சந்தகிரியை சேர்ந்தவர் தான் தயாளன். அவருக்கு வயசு 34. இவரோட வேலை ஃபைனான்ஸ் தொழில். இவர்கிட்ட நிறைய காரு லாரி எல்லாமே சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அந்த ஊரில் ஒரு மதிப்பான மனிதனாக தயாளன் வாழ்ந்து வராரு. அவரோட கேரக்டர், அவர் ரொம்ப நல்ல மனிதன். கெட்ட பழக்கம் எதுவுமே அவர்கிட்ட இல்லை. அவர் வேலை உண்டுனே இருப்பார். யாரிடமும் வம்பு தும்புக்கு போக மாட்டார். அவருக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா 34 வயதாகியும் அவருக்கு கல்யாணம் ஆகலை. தயாளன் வீட்டில் எல்லாத்துக்குமே கவலை. நம்ம பையனுக்கு என்ன தான் பணம் காசு இருந்தாலும், நல்ல ஒரு நிலமையில இருந்தாலும் இன்னும் கல்யாணம் ஆகலையிலேன்னு அந்த குடும்பத்தாருங்க வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் சேலம் மாவட்டத்தில் புரோக்கர் மூலமாக ஒரு பொண்ணு பார்க்க சொல்கிறாங்க. உடனே ஒரு பொண்ணு அமையுது. அவருக்கும் அந்த பொண்ணுக்கும் திருமணம் ஆகுது. அந்த பொண்ணோட வயசு 17. என்னடா இது 17 வயசு பொண்ணா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு ஆச்சரியப்படுறாங்க. அந்த பெண்ணோட பெயர் அன்னப்பிரியா. தயாளன் பணக்காரங்கிறதுனால அந்த பொண்ணு வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கிடுறாங்க. 17 வயசுல கல்யாணம் பண்ணுறது தப்பு தான். ஆனால் அந்த நேரத்தில் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கல்யாண லைஃப் சந்தோஷமாக போயிருக்கு. ஸ்டார்டிங்கில் பார்க், பீச், சினிமா, ஹனிமூன் அப்படிலாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணுங்கிறதுனால ரொம்ப பாசமாக பார்த்துக்கிடுறாரு. வீட்டில் எந்த வேலையும் செய்ய விடாமல் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிடுறாரு. இவங்க லைஃப் இப்படியே போய்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறகுது. கணவன் மனைவிக்குள்ள சண்டையெல்லாம் வரும். ஆனால் இவங்களுக்குள்ள சண்டையே வரல. அந்த மாதிரி ஸ்மூத்தாக போகுது. அவங்க லைஃப் எவ்வளவு பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் சண்டை வரும். ஆனால் இவங்க சண்டை போடாமல் அனுசரித்து போயிருக்காங்க. அந்த பொண்ணு விளையாட்டு பொண்ணாக இருந்தாலும் அவர் அனுசரித்து தான் போயிருக்காரு. அவங்க குழந்தைய பார்த்துக்கணும், வீட்டு வேலையை செஞ்சுக்கணும். வேறு வேலையே அன்னலட்சுமிக்கு கிடையாது. 2021 வருஷம் பிறகுது. அப்போ அன்னலட்சுமிக்கு வயசு 20. எப்பவும் போல தயாளன் அவர் வேலையை முடிச்சுட்டு வராரு. வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் மெத்தையில் படுக்கிறாங்க. படுத்து தூங்குறாங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னப்பிரியா போடுறாங்க. கத்தி கூச்சலிடுறாங்க கொடூரமா. உடனே தயாளனோட அம்மாவும் அப்பாவும் ஓடி வந்து பார்த்தாங்க. அந்த கட்டிலுக்கு அடியில் தயாளன் உளுந்து கிடக்கிறாரு. உளுந்தவர் எந்த இதுவுமே இல்லாமல் கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே தயாளன் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே செக் பண்ணி பார்த்ததில் இவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கும் அன்னப்பிரியாவுக்கு? அன்னப்பிரியா ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஃபேமிலியே உடஞ்சி போயிட்டு. அப்புறம் காலம் கிடக்குது. அவரோட சொந்தக்காரர், அதாவது தயாளனோட உறவினர், சேலம் மாவட்டத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. தயாளனோட மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்குது. இது இயற்கை மரணம் அல்ல. யாரோ திட்டமிட்டு தயாளனை கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்க அக்கம் பக்கத்தில் விசாரிக்காங்க. எல்லாருமே அவரை கட்டிலேருந்து கீழே விழுந்து இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் யோசிக்கிறாங்க. கட்டிலில் முதல்ல இந்த சம்பவம் பார்த்தது அன்னக்கிளி தான். அவளை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உடனே அன்னப்பிரியாவை கூப்பிட்டு விசாரிக்காங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அன்னப்பிரியா நல்லா தான் பதில் சொல்கிறாங்க. ஆனால் நல்லா சாப்பிட்டாரு, நல்லா வந்தார், படுத்து தூங்கினாரு. திடீர்னு காலையில் கீழே விழுந்து இறந்து கிடக்கிறாரு. எனக்கு என்னன்னே தெரியலைன்னு அன்னப்பிரியா சொல்கிறாங்க. போலீஸுக்கு அன்னப்பிரியா மேலே டவுட் வருது. அன்னப்பிரியா பயந்து பேசுகிறாங்க. அவங்க நடவடிக்கை வித்தியாசமாக இருக்குது. அந்த பொண்ணு பயந்தது போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அந்த பொண்ணை கடுமையாக விசாரிக்காங்க. அப்போ தான் உண்மை வெளியே வருது. தயாளங்கிறவர் முருகன் என்ற ஒருத்தருக்கு வட்டி படம் கொடுத்துருக்காரு. அதை திருப்பி கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு அடிக்கடி வருவார். அப்போது தயாளன் வீட்டில் இருக்கிறதில்ல. ஏன்னா அவர் பிஸ்னஸ்மேன். காலையில் போகிறவர் நைட்டில் தான் வருவார். ஆனால் வீட்டில் அன்னப்பிரியா மட்டும்தான் இருந்திருக்காங்க. மாதம் இந்த வட்டி பணத்தை அன்னப்பிரியா கிட்ட தான் கொடுத்துருக்காரு. இப்படி கொடுக்க வந்த நேரத்தில் அன்னப்பிரியாவுக்கும் முருகனுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுறாங்க. பிறகு முருகன் அந்த பொண்ணை அழகாக இருக்கிறதுனால, அதாவது வயசு 20ங்கிறதுனால ஆசையை அவளை அடையணும்னு நினைக்கிறாரு. முருகன் ஆசை வார்த்தை காட்டி அன்னலட்சுமியை மயக்கிருக்காரு. அவள் புருஷனை பற்றியும் யோசிக்காமல் குழந்தைய பற்றியும் யோசிக்கலை. இவ்வளவு நாள் நம்ம கணவர் நம்மளை அன்பாக பார்த்துக்கிட்டாரே, அவருக்கு துரோகம் நடக்கிறோம்லாம் அன்னலட்சுமி யோசிக்கலை. ஆசை வார்த்தை காட்டுறதுனால முருகனுடன் உடல் உறவில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் வட்டி பணம் கொடுக்க வரும்போதெல்லாம் உடல் உறவில் 2 பேரும் இருந்திருக்காங்க.
அன்னப்பிரியா அடுத்த கட்டமாக இந்த வீட்டிலேயே டிரைவர் வேலை வாங்கி கொடுக்குறாங்க அந்த முருகனுக்கு. இந்த பையன் பாவங்க, இவனுக்கு டிரைவர் வேலை கொடுங்கன்னு சொல்லி அன்னப்பிரியா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. உடனே தயாளனும் டிரைவர் வேலையை கொடுக்குறாரு அந்த முருகனுக்கு. இதுக்கப்புறம் தினமும் அவங்க 2 பேருமே உடல் உறவில் இருக்காங்க. குழந்தைய பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. குழந்தைய வேற ரூமில் வச்சுட்டு குழந்தை அழுதாலும் தெரியாது. குழந்தைய என்ன பண்ணுன்னே தெரியல. அந்த குழந்தைய கண்டுக்கிடலை. காம பசியில் 2 பேரும் இருந்திருக்காங்க. எவ்வளவு கேவலமான பிறவியாக இருந்திருக்காங்கன்னு பாருங்க. ஒரு நாள் தயாளன் சீக்கிரமாக வீட்டுக்கு வராரு. அப்போ தான் தயாளன் ஷாக் ஆகுறாரு. நம்ம வீட்டில் வேலை பார்க்குற முருகனும் நம்மளோட மனைவி, அன்பாக இருந்த மனைவியும் இப்படி இருந்த இது நிலைமையை பார்த்து அதிர்ச்சி ஆகியிருக்காரு தயாளன். இவங்களை பார்த்து 2 பேரும் உடலுறவை இருக்கிறத பார்த்து கண்ணால் பார்க்குறாரு. உடனே வேகமாக உள்ளே போய் முருகனை பயங்கரமாக அடிக்கிறாரு. அடித்து வீட்டை விட்டு துரத்துறாரு. துரத்தி உனக்கு வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு ஒன்று சொல்கிறாரு. தயாளன் மனைவியை அடிக்க கூட இல்லை, கண்டிச்சு தான் வச்சிருக்காரு மனைவியை. இருந்தாலும் இதை தயாளனால் ஏற்றுக்கிட முடியலை. இந்த கோபத்தில் வேற ஒருத்தனோட இருந்த தயாளனை பார்க்க முடியலை. அதே நினச்சி ரொம்ப கவலைப்பட்டிருக்கிறாரு. தயாளன் ரொம்ப கொடூரமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. அது என்னன்னா, அவன் கூட நீ உடல் உறவில் இருந்திருக்கல்ல, என்னை விட அவன் உனக்கு ஒசத்தியான்னு அவளை தினமும் ஒரு நாளைக்கு ஒருக்கா, ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா உடல் உறவுக்கு அழைச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. அதை சொல்லியே கிட்டே இருந்திருக்காரு. நிமிஷத்துக்கு நிமிஷம் இருந்துக்கிட்டே இருந்திருக்காரு. அதனால் அவள் டார்ச்சரை அனுபவிச்சிருக்கா. நிறைய மாத்திரைகளை தயாளன் எடுத்து அவளை ரொம்பவும் துன்புறுத்தியிருக்காரு. ரொம்ப கொடூரமாக அவளை சித்திரவதை பண்ணியிருக்கான். இதை உடனே முருகன்கிட்ட அன்னப்பிரியா ஃபோன் பண்ணி சொல்கிறா. உடனே முருகன் கோவப்படுறான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிடுறேன், அவனை நீ தீர்த்து கட்டிரு அப்படின்னு சொல்லியிருக்கா. உடனே தயாளன் வீட்டுக்கு வந்த உடனே பாலில் அன்னப்பிரியா விஷம் கலந்து கொடுத்துட்டு அவனை கீழே தள்ளி விட்டுருக்கா. உடனே தயாளனும் கீழே விழுந்து இறந்துடுறான். பிறகு காலையில் வழக்கம் போல் அன்னப்பிரியா நாடகம் போடுறா. இதை போலீஸ் விசாரித்ததுக்கப்புறம் தான் இந்த உண்மை வெளியே வருது. பிரியாவையும் முருகனையும் போலீஸ் கைது பண்ணுறாங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது.